மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் உட்பட அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் உட்பட நம்முடைய தொண்டர்களை தலைவர்களை கைது பண்ணிருக்காங்க. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், நம்முடைய மூத்த தலைவர் அண்ணன் ஹெச் ராஜாஜி அவர்கள் அவங்க மறுபடியும் போறாங்க. ஏன்னா இந்த 2 ஜட்ஜ் இருக்கக்கூடிய டிவிஷன் பெஞ்ச் அமர்வுல அப்பீல டிஸ்மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் 144 டிஸ்மிஸ் ஆகுது. அதன் பிறகு நாங்க தீபத்தை ஏத்துவோம் என்று போன பிறகு அதை இல்லீகலாக எந்தவித ஆர்டரும் இல்லாம தடுத்திருக்கிறாங்க. 144 நிலுவையில் இல்ல, அப்பீல் நிலுவையில் இல்ல, எங்கேயும் கூட நீதியரசர் திரு சாமிநாதன் அவங்க கொடுத்தது ஸ்டே இல்ல, எதுவுமே இல்லாதப்ப அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தடுத்தது மட்டுமல்ல, மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் உட்பட அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் உட்பட நம்முடைய தொண்டர்களை தலைவர்களை கைது பண்ணிருக்காங்க. which is an illegal arrest. அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது, எந்த விதமான டாக்குமெண்ட் இல்ல. இந்த அளவுக்கு ஒரு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஒரு நீதியரசர் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புக்கு எதிராக டைரக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் பணி செய்ய வேண்டிய பப்ளிக் சர்வெண்ட், அதனால தான் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இஸ் கால்ட் பப்ளிக் சர்வெண்ட், கலெக்டர் இஸ் கால்ட் பப்ளிக் சர்வெண்ட். பப்ளிக்கு சர்வெண்டாக இருக்கக்கூடிய 2 உயர் அதிகாரிகள் அவங்க அதை தடுத்து அதன் பிறகு 4ஆம் தேதி நேற்று நடந்த கைது என்பது முழுவதும் இல்லீகல் கைதாக இதை மாற்றி 2 மதத்திற்கிடையில மோதல் போக்கை கடைபிடித்திருக்கின்றார்கள். இது இன்னும் ஆச்சரியமா நீங்க பாத்தீங்கன்னா